विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोळगं वार्तिकालमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मुक्तिको उपनिषद அப்படின்னு ஒரு முக்திகோ உபனிஷத். அந்த உபனிஷத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயருக்கு 108 உபனிஷத்துகளை வரிசைப்படுத்தி கொடுத்தார். அந்த 108 உபனிஷத்துகளுக்கும் உபனிஷத் பிரம்மேந்திராள் அப்படின்னு நமக்கெல்லாம் காஞ்சிபுரம் பக்கத்துல உபனிஷத் பிரம்மேந்திராள் மடம் எல்லாம் பார்த்துருவோம். ரொம்ப அருமையான ஒரு மட்டம் அது. அது கைலாசநாதர் போற வழியில இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அகஸ்தியர் ஒரு லிங்கம் இருக்கும், ஹயக்ரீவருக்கு ஒரு லிங்கம் இருக்கும். அங்க என்ன அப்படின்னா, இங்கதான் திரிசதியானது அரங்கேறியதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அவ்வளவு நல்ல இடம். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய எதிகளுடைய அதிஷ்டானங்கள்லாம் இருக்கும். எல்லாம் அங்கதான் இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா அங்க நிறைய அதிஷ்டானங்கள்லாம் இருக்கும். எல்லா எதி போயாச்சுன்னா காஞ்சிபுரத்துல அங்கதான் பண்ணுவோம். அப்பேற்பட்ட ஒரு வசதியான இடம். அங்க ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுல பாத்தீங்கன்னா பெரியவா, காஞ்சி பெரியவார் அங்கதான் தபஸ் பண்ணுவார். ஏன்னா அங்க எப்படி அந்த கிணறு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு 2 படிக்கட்டு போய் ஒரு மேடை மாதிரி இருக்கும். அந்த தண்ணி அது வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு அதுல உட்கார்ந்து தண்ணியில உட்கார்ந்து ஜபம் பண்ற மாதிரியான ஒரு அமைப்போட இருக்கக்கூடிய ஒரு கிணறு அங்க. ரொம்ப அருமையான ஒரு ஸ்பாட். அது போய் பார்க்க வேண்டிய ஒரு மடம் அது. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ராமர் யந்திரம் இருக்கு. அந்த ராமர் யந்திரத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஆஞ்சநேயர் இப்படி பவ்யமா இருப்பார். அது என்ன அப்படின்னாக்கா, அங்க இப்போ ராமாயணம் கேட்டு இருக்கார். ராமர் எப்படி முக்திகோபனிஷத்துல சொன்ன மாதிரி ராமரனுடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டு இருக்கார் அப்படின்னு ஐதீகம். அதனால்தான் காஞ்சி மரத்துலாம் சன்னியாசம் ஆச்சுன்னாக்க அந்த புதுசா பட்டத்துக்கு வந்தவரை அங்க கூட்டின்னு போய் அங்க ஒரு உபதேசம் பண்ணுவாங்க. அப்படின்றதெல்லாம் நடந்துருக்கு. எப்படி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த உபனிஷத் பிரம்மேந்திராள் மடம் ரொம்ப ஃபேமஸ். அந்த உபனிஷத் பிரம்மேந்திராள் 108 உபனிஷத்துக்கும் பாஷ்யம் எழுதினார். அதுல ஒரு 17 உபனிஷத்தை அவர் சந்நியாச உபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அந்த 17 உபனிஷத்துல சந்நியாச உபனிஷத் அப்படின்னு உபனிஷத் பிரம்மேந்திர யோகி அப்படின்னு பேரு. அவர் எழுதினதாக தியோசாபிக்கல் சொசைட்டி பப்ளிகேஷன்ல அந்த 108 உபனிஷத்து போட்டிருக்காங்க. அதுல சில உபனிஷத்துக்களை எல்லாம் ஒரு 7 உபனிஷத்துக்கு ராமகிருஷ்ணா மிஷன்ல புக்கு போட்டிருக்காரு. நம்ம என்ன பண்றோம், அந்த புஸ்தகத்தை கையில எடுத்துட்டு பிக்ஷுகோ உபனிஷத் பார்த்தோம், அவதூத உபனிஷத் பார்த்தோம், ஜாவால உபனிஷத் பார்த்து முடிச்சு விட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது துரியாதீத அவதூத உபனிஷத் அப்படின்னு பேரு. துரிய அதீத அவதூத உபனிஷத். துரியம் அப்படின்னாக்கா 4வது அப்படின்னு சொல்றது. துரியம்னா 4வது அப்படின்ற அர்த்தம்.
அகார உகார மகாரத்துக்கு மேலாக இருக்கக்கூடியது துரியம் பிரம்மம், தேசம் கிராஹ்யம் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு நிலையானது துரியாதீதம் அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடியதாக சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே சா ஆத்மா சவிஜ்ஞேய அப்படின்னு மாண்டூக்கியோபனிஷத்துல அந்த துரியத்தை பத்தி சதுர்த்தம் மன்யந்தே, சதுர்த்தம் நாலாவது ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சாதாரணமா துரியம்னா அப்படிதான் சொல்றது வழக்கம். ஆனா சில உபனிஷத்துக்கள்ல என்ன பண்ணல, நாரத உபனிஷத்துல இந்த துரியம் அப்படின்றது அவர் எப்படி பிரிச்சார்னா, சன்னியாசிகளை பிரிக்கும் பொழுது சாதாரணமா பிரிக்கிறது குட்டீச்சகன், பகூதகன், ஹம்சன், பரமஹம்சன், இதான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த நாரதீய பாரிவராஜக உபனிஷத்துல துரியாதீத்தம்னு 5வது, அவதூதர்னு 6வதா அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி சில இப்படி கிளாஸ் சாதாரணமாக துரியாதீதம் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுங்கன்னா, 4 ஆசிரமங்கள் இருக்கு, 4 விதமான சன்னியாசங்கள் இருக்கு, குட்டீச்சக, பகூதக, ஹம்ச, பரமஹம்ச. இதற்கும் மேலானது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த கட்டுப்பாடு, ஆசிரம கட்டுப்பாடு கூட கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு நிலையை அடைவதுதான் ஞானியினுடைய நிலை. துரிய அதீதம், ஆசிரம அதீதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உபனிஷத். அது துரியாதீதம் அப்படின்னு சொன்னா அவதூதர் அப்படின்றது. அதனாலதான் இதற்கு துரியாதீத அவதூத உபனிஷத். அவதூதம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அக்ஷரத்வாத் அப்படின்னு போட்டிருக்கோம். அவதூதர்னா அக்ஷரத்வாத், அவர் எப்பொழுதும் பிரம்ம நிலையிலேயே, அக்ஷரமாகாத பிரம்ம நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால வரேண்யம், எல்லாரை விட வசதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்துல வ அக்ஷரத்வாத்து, வ வரேண்யத்வாத்து, அப்புறம் தூத இல்லையா? தூதம்னாக்க தூதம் சம்சார பந்தனம், சம்சார பந்தனத்தை அப்படி வேரோட தொடச்சி தூக்கி எறிந்தவர் அப்படின்ற அர்த்தம். இப்படி அக்ஷரத்வாத்து, வரேண்யத்வாத்து, தூத சம்சார பந்தனாத்து, தத்துவமசி வாக்கியாஸ்ய ரூபம் ஸ்வரூபம், தத்துவமசியினுடைய வாக்கியார்த்த ஸ்வரூபமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பேர் அவதூதர்கள் அப்படின்னு பேரு. அப்படி 4 ஆசிரமங்களுக்கும் மேலாக இருந்து கொண்டு அவதூதராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றியதான உபனிஷத் அப்படின்னு. உப நீ ஷத்து, ஷத்துன்ற தாத்துக்கு விசரணம், கதி, அவசாதம், இது ஒரு உபனிஷத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இப்படி நிச்சயமாக ஒரு குருவை அணுகி, உப சமீபே, நீ நிச்சயமாக, சத் தாத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான கதியாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை வர வைத்துக் கொள்ளக்கூடியதுக்கு கொடுக்கக்கூடிய வித்தியை கொடுக்கக்கூடிய புஸ்தகத்துக்கு பெயர் உபனிஷத் அப்படின்னு பேரு. இப்படி துரியாதீதம், 4க்கு மேலானதான அவதூத நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய உபனிஷத் அப்படின்னு அர்த்தம். இந்த உபனிஷதானது சுக்ல யஜுர்வேதிய உபனிஷத், சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்ததான ஒரு உபனிஷத். இது சுக்ல யஜுர்வேதிய உபனிஷத். இது எப்படி இருக்கு, இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த எல்லா உபனிஷத்தும் ஒரு கதை. நச்சிகேதனுக்கு யம தர்மராஜா சொல்ற மாதிரி, ஸ்வேதகேதுக்கு ஆருணி சொல்ற மாதிரி, இப்படிதான் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிற்பல்லாதர் கையில ஒரு 6 சிஷ்யர்கள் போன மாதிரி, அதே மாதிரி அங்கிரஸுக்கு பிரம்மதேவர் சொன்ன மாதிரி, இப்படிதான் கைவல்ய உபனிஷத்துல பிரம்மதேவர் ஆஸ்வலாயனருக்கு சொன்ன மாதிரி, இப்படிதான் எல்லா உபனிஷத்தும். அதே மாதிரி இங்க சதுரானன நாராயண சம்பாத ரூபேன ஆக்கியாயிகா அப்படின்னு உபனிஷத். சதுரானனம் அப்படின்னாக்க 4 முகத்தை உடையவர். யாரு? பிரம்மாஜி, 4 முகத்தோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்படி சதுரானனர், அவருக்கும் அவருடைய நாராயணருக்கும் விஷ்ணுவுக்கும் நடந்த சம்பாத ரூபமான ஒரு ஆக்கியாயிகா, ஒரு கதையாக இது வித்யா ஸ்துத்யர்த்தா. அந்த உபனிஷத் வித்தியை நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதற்காக இப்படி 2 கேரக்டரை வைத்துக் கொண்டு அந்த தத்துவத்தை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த துரிய அதீத அவதூத உபனிஷத் அப்படின்ற அர்த்தம். துரிய சங்கியா அதிரிக்தம் அப்படின்றார். துரியம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா 4வது அப்படின்னாக்க மேலானது, 3ஐ விட மேலானது அப்படின்ற அர்த்தம். அல்லது
அதிவர்ணாசிரமி அப்படின்ற அர்த்தம். வர்ணாசிரமங்களுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய நிலை துரிய அவதூத நிலை என்பது யோகி இல்லையா? யோகி எனக்கூடிய நிலை, ஞானி என்று சொல்லக்கூடிய நிலை. அவதூதா அப்படின்னு அக்ஷரத்வாத்து வரண்யம் தூத சம்சார பந்தனா தத்துவமசி வாக்கிய ஸ்வரூபம் அவதூதகான்னு சொன்ன மாதிரி அந்த நிலையிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சந்நியாசம் என்னவோ அந்த சந்நியாசத்தை சொல்லக்கூடியதான ஒரு உபனிஷத்து இது அப்படின்னு சொன்னோம். அது ருக்வேதத்துக்கு சேர்ந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாபால உபனிஷத்தும் ருக்வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத். இங்க என்ன ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. எப்படி பிருகதாரண்யத்துக்கு ஈசாவாஸ்யத்துக்கு ஜாபால உபனிஷத்துக்கெல்லாம் இந்த சாந்தி பாடத்தோட தான் ஒரு உபனிஷதானது ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இந்த உபனிஷத்துக்கும் இந்த சாந்தி பாடத்தினோடு தான் ஆரம்பிக்கிறது. அந்த பிரம்மமாக பரபிரம்மமாக இருக்கக்கூடியது, பூர்ணமாக இருக்கக்கூடியது. அதே இங்க கண்டிஷனாக வரும்பொழுது அதுதான் இங்கே அபரபிரம்மமாகவும் இருக்கிறது. அந்த பூர்ணத்திலிருந்து அந்த பூர்ணத்தை நம்ம எடுத்தாலும் எஞ்சி நிற்கக்கூடியது அந்த பூர்ணம் தான். இன்ஃபினிட்டில இருந்து எவ்வளவு எடுத்தாலும், ஒரு கடல்ல இருந்து ஒரு சொம்பு நீங்க ஒரு டம்ளர் நீங்க தண்ணியை எடுத்துன்னு போய் கொட்டினாலும், ஒரு டம்ளர் தண்ணீரை வெளியில எடுத்துன்னு வந்தாலும் அது மாறப்போவதில்லை. பூர்ணமே அவசிஷத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது சாந்தி பாடத்தை பார்த்தோம். இப்போ துரியாதீத அவதூத சரியா நிஷ்டா, துரியாதீதனாக இருக்கக்கூடிய அவதூதர்களுடைய சரியா, அவர்களுடைய நடத்தை, நிஷ்டா, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்றதை இப்பொழுது பார்க்க போகிறோம். அத பிறகு துரியாதீத அவதூதானாம் கோயம் மார்கஹா தேஷாம் கா ஸ்திதிஹி இதிஹி சர்வலோக பிதாமஹா பகவந்தம் பிதரம் ஆதிநாராயணம் பரிசமேத்ய உவாச்ச. அத பிறகு, எதற்கு பிறகு இல்லையா? பிறகுன்னு ஆரம்பிச்சதுன்னா என்ன சார் அர்த்தம்? எதற்கு பிறகுன்னு கேள்வி கேட்போம் இல்லையோ? பூர்வ பிரகிருத்தம் என்ன அப்படின்ற ஒரு ஆகாங்ஷை இருக்கு. ஏன்னா பிறகு நான் ஒரு ஆரம்பிக்க முடியுமா ஒரு உபனிஷத? எதற்கு பிறகு? அப்பா இது கான்டெக்ஸ்ட புரிஞ்சுன்னு வந்தா தெரியும். முன்ன பொண்ண பார்த்துட்டு தான் இந்த அத்தன்ற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும்பா. அத்தன்னா பிறகுன்னா என்ன அர்த்தம்? குட்டீச்சக பகூதக ஹம்ச பரமஹம்ச அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்நியாச நிலை ஆசிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஆசிரமங்களுக்கு அதீதமானது அப்படின்னு சொல்றதுக்காக பிறகுன்னு சொன்னார். எதற்கு பிறகு? குட்டீச்சகனான பிறகு, பகூதகனான பிறகு, ஹம்சனான பிறகு, பரமம் ஆன பிறகு அவர் அடைய வேண்டிய நிலை என்ன? துரியாதீத அவதூதானாம். துரியாதீதம் இந்த நாலாவது விட வேறாக இருக்கக்கூடியதாக குட்டீச்சக பகூதக ஹம்ச பரிமா சொல்லக்கூடிய நாளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அவதூதர் எனக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது. அந்த நிலையானது கோயம் மார்கஹா. இது என்ன சார் இது மார்க்கம்? இது அவர்களுடைய நிலை என்ன? தேஷாம் காஸ்திதிஹி அப்படின்னு பிரம்மதேவருக்கு சந்தேகம் வந்துச்சு. சார் அவதூதர்ன்றாரு சுவாமி நாராயணரே, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அவதூதர்களுடைய மார்க்கம் என்ன, அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு யாருக்கு சந்தேகம் வந்தது? சர்வலோக பிதாமகா, எல்லாராலையும் பிதாமகர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிரம்மாஜி, 4 முகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மா எனக்கூடியவருக்கு, பிரம்மாஜிக்கு அவருக்கு சந்தேகம் வந்தது. அவர் என்ன பண்ணார்? பகவந்தம் பிதரம் ஆதிநாராயணம் பரிசமேத்ய. அவர் என்ன பண்ணார்? சாட்சாத் பகவந்தம் இல்லையா? நமக்கு அதெல்லாம் தெரியும், நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஞானம், வைராக்கியம், யசஸ், பிராகாமியம், யசஸ், பிராகல்பியம் போன்றவைகள்லாம் இருக்கக்கூடியதான 6 குணங்களுடன் கூடியனவராக இருக்கக்கூடிய பக அப்படின்னா 6. அந்த 6 உடையவர்கள் பகவான். பகவான் அந்த பகவானாக இருந்து கொண்டு கண்டினியூஸா இருக்கக்கூடியவர் பகவந்தம், பிரசன்ட் கண்டினியூஸ். இப்படி பகவந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிநாராயணன் என்ன? ஆதிநாராயணன் நம்ம சொல்றோம் இல்லையா? அவர் முதல்ல அவர் தான் உருவானார் அப்படின்னு
நம்ம ஆதி நாராயண அப்படின்னு தான் சங்கல்பம்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். மகா சங்கல்பத்துக்கு பண்ணும்போது அப்பவித்திர பவித்திர சர்வாவஸ்தாங்கதோ ஸ்மரித் கொண்டு சபாஹ்யா அபியந்தர சுச்சி அப்படின்னு ஆதி நாராயணனாக இருக்கக்கூடிய அவரை இந்த ஆதி பிரம்மாவாக இருக்கக்கூடிய சதுரானனாக இருக்கக்கூடியவர் பரிசமேத்திய நன்காக விதிவத்தாக சமேத்திய அவருடைய சமீபத்தை தம் சமயக் நன்றாக சமீபத்தில் ஏத்திய போய் அடைந்து சமேத்திய பரிசமேத்திய சிஷ்யாச்சாரிய பித்ருபுத்திர இல்லையா பாவகத சதுரானன நாராயண பிரஷ்ன பிரதிவர்ச்சக ரூப ஆக்கியாயிகா அப்படின்னு அதுக்கு வாக்கியம் பண்ணார். சிஷ்ய ஆச்சாரிய ரூபமாகவும் யாரு சிஷ்யரிங்க பிதாமகர் பிரம்மாஜி, யாரு ஆச்சாரியரிங்க ஆதி நாராயணன். அவர் யாரு? இவருடைய நாராயணம் பத்மபோம், பத்மத்திலிருந்து அவர் உண்டானவர் பத்மநாபன் அப்படின்னு பேரு அவருக்கு. அவருடைய நாபியில உண்டானவர் அப்படின்றதுனால அவருடைய பிள்ளை. பித்ரு புத்திர பித்ரு பாவகத, இவர் பிள்ளை, அவர் அப்பா ஆதி நாராயணன். அவரை போய் இவர் அணுகினார். அருகி பரிசமேத்திய அப்படின்னா என்ன, எதுக்காக அணுகினார்? பிரஷ்ன பிரதிவச்சன ரூப ஆக்கியாயிகா. இவர்கள் கேள்வி கேட்க அவர் அதுக்கு பதில் சொல்ல இப்படியாக ஆரம்பிக்கிறது இந்த உபனிஷத்து. அப்படி போய் அவரை அடைந்தார். சரி, பரிசமேத்திய இல்லையா, அவரை பார்த்து அவகமிய அடைந்தார். தம் ஆக பகவான் நாராயணஹா, அவரை பார்த்து கூறினார். யாரு? சாட்சாத் பகவான் நாராயணன். பகவன் நாராயணஹா, பகவன் நாராயணஹா அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். அவர் என்ன கேள்வி கேட்டார்? அவரை பார்த்து கோயம் மார்கஹா தேஷாம் காஸ்திதி, அவதூதர்களுடைய மார்க்கம் என்ன, அவருடைய ஸ்திதி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சொல்லணும் இல்லையோ, அதுக்காக பதில் சொன்னார் சாட்சாத் ஆதி நாராயணனாக இருக்க மகாவிஷ்ணு. யோயம் அவதூத மார்கஸ்தஹா லோகே துர்லபதரஹா நது பாகுல்யஹா அப்படின்னார். யோ அயம் அவதூத மார்கஸ்தஹா, இந்த அவதூத மார்க்கம் இருக்க, இதுல இருக்கக்கூடிய ஸ்தஹா, அந்த மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள், அவலம்பிக்கக்கூடியவர்கள், அந்த மார்க்கத்தை அவலம்பித்து இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் லோகே அஸ்மின் லோகே துர்லபதரம், ரொம்ப துர்லபம் பா. எல்லாருக்கும் கம்ப்ளீட் 100% வைராக்கியம் இருக்கணும், 100% விவேகம் இருக்கணும் இல்லையா. எந்த மேலும் துவேஷமே இருக்கக்கூடாது. எல்லாரையும் பரபிரம்மமா பார்க்கக்கூடிய ஸ்வரூபம் அது. பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம், பிரம்மால ஆரம்பிச்சு வைரஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாரையும் நல்லவன் கெட்டவன் விரோதி கிங்கரர்கள் ராட்சசர்கள் அசுரர்கள் எல்லாரையும் இவர் எப்படி பார்ப்பார்கள்? நானாகவே பார்ப்பார்கள், பிரம்மமாகவே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் பெரிய நினைச்சு பாருங்க, துர்லப தரகா, துர்லபம் துர்லப தரகா, வெரி வெரி ரேர். அது மட்டும் இல்ல நது பாகுல்யா, இந்த மாதிரி அதிகம் பேர் இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது உங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு இங்க ஒரு அவதூத்தர் இருக்காரு, அங்க ஒரு அவதூத்தர் இருக்காருலாம் சரியா வராது. வெரி 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 ரேர் இந்த மாதிரி அவதூத்தராக இருக்கக்கூடியது அப்படின்னு யார் சொல்றார்? நாராயணன் சொல்ற. நம்மளுடைய ஐடியாஸ் இல்லை இதெல்லாம் பகவான் நாராயணா இப்படி சொன்னார். அப்பா இந்த லோகத்துல ரொம்ப துர்லபதரர்கள்பா, நது பாகுல்யா, அப்படி பகுலமாக அவர்கள்லாம் காண முடியாதுப்பா, வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவருக்கு சொன்னார், எது ஏகோ பவதி தயேவ நித்திய பூத, அப்படி யாராவது ஒருவர் இருப்பாரே ஆனால், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் தான் இருக்க முடியும். இவ்வளவு கஷ்டமான ஒரு நிலை அது, அவதூத்த நிலை. நம்ம சொல்றது இந்த சிஷ்யர்கள் தங்களுடைய குரு மேல இருக்கக்கூடிய அந்த பாசத்தினாலையும் அந்த ஆச்சாரிய பக்தியினாலையும் அவதூத்தர் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் விஷயங்கள் வேற இல்ல. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வேதாந்தத்து ரீதியாக தான் நாம பார்க்கணும் எல்லாமே. எதி ஏகஹா பவதி, அப்படி ஒருவர் இருப்பா வேறே ஆனால் சயேவ நித்திய பூதஹா, அவர்தான் நித்திய பூதன். பூதஹா அப்படின்னா பவித்திரமானவர் இல்லையா, சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபம்.
பூதஸ்வரூபம் அப்படின்னா, பூதம் அப்படின்னாக்க ரொம்ப மோஸ்ட் பியூரிஃபைடு பர்சன். நித்திய பூதகா அப்படின்னு அர்த்தம். சதா எப்பொழுதுமே பியூரிஃபைடு. அதை நினைச்ச மாத்திரத்திலே உங்க மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கொடுக்கக்கூடியதான ஒரு சொரூபம். சயேவ நித்திய பூதகா சயேவ வைராக்கியமூர்த்தி. அப்படிப்பட்ட அந்த பௌத்தூதர் நான் சொன்னேன் துர்லபத்தரான்னு, அவர் நித்திய பூத்தன். அவரு அது மட்டும் இல்லப்பா, அவர் வைராக்கியமூர்த்தி. அவருக்கு அத்தியந்த வைராக்கியம். பற்று என்பதே அவருக்கு எதிலேயும் கிடையாது இல்லையா? அது அவருக்கு வைராக்கியம்ன்றது எதுலேயுமே அட்டாச்மெண்ட் இல்லை. சர்வ பரித்தியாகம் தான் அவருடைய நிலை. எல்லாவற்றையும் வைராக்கியம், யாருக்கிட்டையும் அட்டாச்மெண்டே கிடையாது அவருக்கு. வைராக்கிய மூர்த்தி அவதூதர்னு சொன்னா அந்த வடிவம் எப்படி இருக்கணும்? அவர் தான் the total form of வைராக்கியம். If வைராக்கியம் can have a material figure, that will end up as an அவதூதர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவர் தான் வைராக்கிய மூர்த்தி. சயேவ ஞான ஆகாரா. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, நாலேஜுக்கு ஒரு உருவம் இருந்ததுன்னா எப்படி சார் இருக்கும்? ஞப்தி ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை எப்படி காண்பது அப்படின்னா அவதூதர். அவர் தான் சாட்சாத் ஞான ஆகாரா. ஆகாரன்னா வடிவம், ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர். சயேவ, சரி, சயேவ இல்லையா? சயேவ புருஷா, சயேவ வேத புருஷா. அவர்தான் வேத புருஷன். என்ன சார் வேத புருஷன்? எல்லா இடத்தும் வேதாந்த வேத்யா அப்படின்லாம் சொல்றீங்க. வேதாந்தத்தில அறியக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த புருஷன் பூரணாத் புருஷா இல்லையா? எல்லாம் பூரிக்க முழுமையாக்குகின்ற காரணத்தினால் அவருக்கு புருஷன் பேரு. அல்லது இந்த பட்டணத்துல புரி, இந்த சரீரம் எனக்கூடிய புரி சேதே இது வசிக்கின்ற காரணத்தினால ரிசைட்ஸ் இன் திஸ் பாடி, அதனால அவருக்கு புருஷன்னு பேரு. இப்படி புருஷன்னு ரெண்டு அர்த்தம். புரி சயனஹா அப்படின்னு சொல்லலாம். புரி சேதே இது புருஷா, பூரணாத் புருஷா. இப்படி வேத புருஷனாக இருந்து கொண்டு இருக்க. சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் பூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு புருஷோத்தமர், புருஷோத்தமன் கீதையில சொல்லக்கூடிய அந்த புருஷன் வேத புருஷா. யாரு? அவதூதர் தான் வேத புருஷா. இது யாரு? நாராயணன், ஆதி நாராயணன், சாட்சாத் சேப்பதியான பரமாத்மா, பரமாத்மாவான மகாவிஷ்ணு பிரம்மாஜிக்கு சொல்றார் என்று ஞானிகள் கருதுகிறார்கள் அப்படின்னு பாருங்க. அவர் அந்த ட்ரெடிஷன் விட்ட, இப்படித்தான் இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷன்ல வந்த ரிஷிகள் ஞானிகள் இவர்களுடைய கருத்தை தான் பகவானே இன்னொரு பகவானுக்கு அப்படின்னா அந்த ட்ரெடிஷனுடைய வேல்யூ பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அவர் என்னுடைய சொல்லல, என்னுடையதுன்னு சொன்னார்னாக்க தகராறுலாம் வரும். அதனால இதுதான் ஞானிகளுடைய கருத்து. அவர் என்னுடைய கருத்துன்னு மகாவிஷ்ணு சொன்னா யாராவது ஒருத்தர் கேட்க போறோமா? இல்ல பிரம்மாஜியே சொன்னாதான் கேட்க போறோமா? ஆனா எப்படி உபனிஷத் பார்க்கணும் நீங்க? இது ஞானினஹா மன்யந்தே அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இப்படி ஞானிகள் எல்லாம் கருதுகிறார்கள். அவர்தான் நித்திய பூதனாகவும், அவரைத்தான் வைராக்கிய மூர்த்தியாகவும், அவரைத்தான் ஞானாகாரமாகவும், அவரைத்தான் வேத புருஷனாகவும் இந்த ஞானிகள் எல்லாம் கருதுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் அதை ஒத்துக்கணும்னு சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு அர்த்தம். மகாபுருஷாயா தச்சித்தம் மையேவ அவதிஷ்டதே. மகாபுருஷர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் யஹா அவதூதராக இருக்கிறாரோ அவர்கள், அவர்களுடைய மனசு இருக்கு இல்லையா, தத் சித்தம், அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய நினைவெல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? மையேவ என்னிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி அப்படின்னு கைவல்யம் சொல்றது இல்லையா? இங்க நச்சமஸ்தானி பூதானி அப்படின்னு அதே பகவத்கீதையிலே சொல்ற. மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம். என்னிடம் இருந்துதான் இந்த உலகம் உண்டாச்சு, என்கிட்ட தான் எல்லாமே பிரதிஷ்டையாகி இருக்கு. ஸ்வயமஹிம்னே பிரதிஷ்டிதா. எங்க இருக்கு? கஸ்மின் பிரதிஷ்டிதா ஆத்மானா ஸ்வயமஹிம்னி அப்படின்னு உபனிஷத் சொல்றது இல்லையா? இப்படி
அவர் மையேவ அவதிஷ்டை, எங்கிட்டதான் இந்த மகா புருஷர்கள்லாம் நிலை கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. கா ஸ்திதின்னு கேட்டீங்களா, பதில் சொல்லிட்டார். அகம் ச தஸ்மின்னேவ அவஸ்திதி, நான் எங்க இருக்கேன்னா தமே யஹா இல்லையா. 12வது அத்வேஷ்டா சர்வபூதானி அப்படின்னு சொல்லி ஒரு 12 அவன் சமமா இருப்பார். துல்லிய நிந்தா அணிந்த நிந்தையும் பேட்ஸையும் ஒன்றாக கருதுபவர்கள், மானத்தையும் அவமானத்தையும் ஒன்றாக கருதுவார்கள் இல்லையா. அப்படின்லாம் சொல்லப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த குணாதீதனான நிலையை சொல்லக்கூடிய அப்பொழுது அவர் என்ன சொல்றார், அவர் தான் மம பிரியா, ஞானி வேற நான் வேற இல்லப்பா. ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரந்தப, 4 பேரும் சுக்ரினகா தான், எல்லா சுகிருத்துக்கள் தான். ஆனா ஞானிகள் கிட்ட மாத்திரம் எனக்கு அட்டாச்மெண்ட். ஏன்னா நான் வேற ஞானி வேற இல்லை, ஞானி மமைவ அப்படின்னாரு பகவான் இல்லையா. அதனால தஸ்மின்னே அவர்களிடத்திலும் பரமாத்மா தான் இருக்கிறார், நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. சகாயம் ஆதவ் தாவத்கிரமேன, இப்படிப்பட்ட இவர்கள் முதல்ல கிரமமாக என்ன பண்ணார்கள், குட்டீச்சகன் குட்டீச்சகோ முதல்ல குட்டீச்சகனாக ஆனார்கள். குட்டீச்சகன்னா என்ன அர்த்தம், சிக யஜ்ஞோபவீதம் தண்டம் பிக்ஷ பாத்திரம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரே வீட்டிலேயே இருந்து அப்படியே அந்த சன்னியாசத்தை பிராக்டிஸ் பண்ணார்கள். பண்ணிட்டு பகூதகத்துவம் பிராப்திய, அதுக்கப்புறமாக பகூதகன். அப்ப என்ன ஆச்சு, அப்படி அப்பவும் குடுமி இருந்தது, சிகை இருந்தது, அவருக்கு யஜ்ஞோபவீதம் இருந்தது, தண்டம் இருந்தது. ஆனா பிக்ஷையானத அப்படி குறைச்சுட்டார் இல்லையா. அவர் என்ன பண்ணார், 8 கவளம் தான் சாப்பிடுறது அப்படின்னு வச்சுட்டு அப்படி பிராக்டிஸ் பண்ணி பகூதகத்துவம் அப்படின்ற ஒரு நிலையை அடைந்தார். அதற்கு பிறகு பகூதகா ஹம்சத்துவம் அவலம்பிய, பகூதகனாக இருந்த பிறகு ஹம்ச சந்நியாசியாக மாறினார். ஹம்ச சந்நியாசியாக மாறின பிறகு அவருக்கு சிகைக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவில்லை. அவர் என்ன பண்ணார், இஷ்டத்துக்கு போய் மதுக்கர விற்த்தியில இருந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சாப்பிட்டு அப்படி தெரிய ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துவிட்டார். அதற்கு பிறகு ஹம்சஹா பரமஹம்சோ பூத்வா, அதற்கு பிறகு பரமஹம்ச சன்னியாசியாக ஆகி இல்லையா. அதற்கு பிறகு எல்லாத்தையும் கட்டிசூத்திரம், சிகை, அப்புறம் யஜ்ஞோபவீதம் எல்லாத்தையும் விட்டுட்டு 5 வீட்டுக்குள்ளதான் பிக்ஷை எடுக்கிறது அப்படின்னு மதுகர விற்த்தியை கையாண்டு இல்லையா. அப்படி வச்சுண்டு அவ கையில வெறும் ஒரு கோமணத்தை கட்டி கொண்டு அப்படி போய் 4 பேர் தெரியணும்னு ஆசைப்படுற, 4 பேருக்கு தெரியணும் இல்லையா, இல்லைன்னாக்கா மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்கன்றதுனால ஒரு காஷாய வஸ்திரத்தை தரித்து கொண்டு பரமஹம்ச ரூபமாக இருந்து கொண்டு இப்படி ஆகிய பிறகு இல்லையா. அதற்கு பிறகு ஸ்வரூப அனுசந்தானேன சர்வ பிரபஞ்சம் விதித்வா, தன்னுடைய ஸ்வரூபத்தை நன்கு உணர்ந்த பிறகு அனுசந்தானம் செய்ய பிறகு உலகம் முழுக்க இருக்கக்கூடியது நான் எனக்கூடிய ஒரு அறிவு, சர்வம் யதயம் ஆத்மா அப்படின்னு உபனிஷத் சொல்லி கொடுக்கறது நாமளும் படிச்சுட்டே இருக்கோம். ஆனா அவர்கள் வாழ்ந்து காட்டி எல்லாரையுமே அவருடைய ஆத்மாவாகவே பார்க்க ஆரம்பித்து விட்டவர். சர்வ பிரபஞ்சம் விதித்வா, எல்லாத்தையும் இப்படி அறிந்து கொண்டு தண்ட கமண்டலு கட்டிசூத்திர கௌபீன ஆச்சாதன, தண்ட கையில ஒரு ஸ்டாப் ஒரு வச்சுட்டு இருப்பார், ஒரு தண்டம் வச்சுட்டு இருக்கணும் இல்லையா. அது கூட ஒரு பேர்டன் அவளுக்கு, அதையும் விட்டுறவர். அவதூதர் கையில அந்த தண்டத்தெல்லாம் அதெல்லாம் சன்னியாசம் எடுக்கும் போது அவதூதரா போகணும்ன்ற நிலைமையில அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் அந்த தண்ணியிலேயே போட்டுருவாரு, அந்த தண்டத்தையும் எடுத்து இந்த தண்டத்தை. அதுக்கப்புறம் கமண்டலு, எதுக்கு தண்ணி பாத்திரம், அது ஒரு அது என்ன இந்த பாத்திரத்துல தான் குடிக்கணுமா, இன்னும் வேற பாத்திரத்துல குடிச்சா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுறது. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ். அது நமக்கு புரிந்து கொள்றது கஷ்டம். நம்ம இப்ப பண்றது அனாச்சாரமாக நம்ம வச்சுட்டு இருக்கிறது இல்லை. அவர்கள் அந்த நிலையை கடந்ததான ஒரு நிலை. கமண்டலுவை விட்டு விட்டு கட்டிசூத்திரம் இல்லையா, அது அதே சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு, கட்டிசூத்திரம் இல்லாம எந்த கர்மா பண்ணாலும் பண்ணாது. அந்த நிலையெல்லாம் அவர் தாண்டி விட்டார். கட்டிசூத்திரம் அப்படின்னா இடுப்புல இருக்கக்கூடிய அரணா கயிறு, இந்த அரணா கயிறு கௌபீனம், இது இந்த கௌபீனத்தினால
மர்மமா பாகங்களை மறைக்கணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை. அது என்ன பகவானுடைய கிரியேஷன்ல இருக்கக்கூடியது. தலைக்கும் காலுக்கும் மர்ம பாகத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால அதையும் ஸ்வவித்யுக்த கிரியாதிக்கம் சர்வம் அப்சு சந்நியஸ்ய, எல்லாத்தையும் ஓமனம் உள்பட எல்லாத்தையும் கட்டிசூத்திரம் உள்பட செய்ய உள்பட கமண்டல் உள்பட எல்லாத்தையும் தண்ணியிலே கரைச்சி விட்டு போதும், எல்லாம் கங்கைக்கே அர்ப்பணம், பிரம்மத்துக்கே அர்ப்பணம், எனக்கு இந்த உடம்பு அப்படின்னு சொல்லி வெறும் நக்னமாக இல்லையா. அவதூதர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் ஒரு பெரிய பர்டன். இது என்னையா ட்ரெஸ், யார் பார்த்தா எனக்கு என்ன, எதற்காக நம்ம எப்படி வந்தோமோ அப்படி இருக்கிறது தானே நியாயம். நம்ம எப்படி உலகத்துல வந்தோம் அப்படித்தானே போறது. இந்த நியாயத்தை எதுக்கு மாத்துறது? யாரோ ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து சாத்தனில் எழுதி இதுதான் மாறணும்னு சொன்னா அதை போய் நம்ம ஃபாலோ பண்றதா இல்லையா. நாம எப்படி இருந்தோமோ அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி திகம்பரோ பூத்வா திகேவ அம்பரஹா, திக்கு தான் அம்பரம். அவர்களுக்கு ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் என்ன, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு, இவ்வளவுதான் சார், மேல கீழே 10 தான், 10 திக்கு தான் இல்லையா. அந்த 10 திக்கு தான் எனக்கு, அந்த 10 திக்குக்குள்ளதான் நான் வந்தேன், அந்த 10 திக்கோட தான் நான் இருந்து கொண்டு இருக்கிறது, அதான் நியாயம் இல்ல அப்படின்னு திகம்பரோ பூத்வா. அதற்கு பிறகு விவர்ண ஜீர்ண வல்கல இல்லையா, விவர்ண ஜீர்ணம் இல்லையா, அந்த மரத்தினுடைய மரப்பட்டை இல்லையா, இவ்வளவு நாள் அந்த மரப்பட்டையெல்லாம் வச்சுட்டு அதுல உட்கார்ந்துக்கிறது அப்படி இல்லை. அது எப்படி போட்டது, அதனுடைய கலர்லாம் போய் விவர்ண ஜீர்ண வல்கலம். அது எப்படி இருக்குன்னா, அது எல்லா கலரும் போய் ஓன் அவுட் ஆயின அந்த பட்டை இல்லையா, அந்த பட்டையும் நமக்கு தேவையில்லை. அதுவும் என்னத்துக்கு போற இடத்துல அதை வச்சுட்டு உட்காந்துக்கிறது, அதையும் தூக்கி போட்டார். அப்புறம் அஜினம் இல்லையா, அஜினம்னா தோல், மான் தோல் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தார். பரமஹம்ச சன்னியாசியா இருக்கும் பொழுது அதை எப்போ உட்கார்ந்தாலும் வெறும் கீழே உட்கார்றதுன்னு கிடையாது. அது அவர் அஜினத்துல மான் தோல் புலித்தோல் இதெல்லாம் போட்டு உட்கார்ந்தார். அஜினை பரிகிரகம் அப்படி சந்தியஜ்ய, இந்த அஜினம் வச்சுக்கிறது இந்த வல்கலம் வச்சுக்கிறது இதையும் நன்கு தியாகம் பண்ணிட்டார். சந்தியஜ்ய, இதுவும் தேவையில்லை. அவதூதருக்கு அத எந்த ஒரு அடையாளமே தேவையில்லைன்னு சொன்னா இது ஒரு சன்னியாசி வரான்னு தெரியணுமான்னு, அதனால அவசியம் இல்லை. சந்தியஜ்ய ததௌர்வ மந்திரம் மந்திரவத் ஆச்சரன் இல்லையா, தத்து ஊர்வம் அமந்திரவத் ஆச்சரன். அவருடைய மந்திரம் சாட்டுகள்லாம் அதெல்லாம் இந்த லெவலுக்கெல்லாம் தாண்டி போயிட்டார் அவர் இல்லையா. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த மந்திரங்கள்லாம் அவரை விட்டு டிராப் அவுட் ஆயிடுச்சு இல்ல. எப்ப வேணுமோ அப்ப அவரை வைப்பார், எப்ப வேண்டாமோ அவர் சொல்லிட்டு இஞ்சிட்டு அப்படியே விடாம ஓங்காரத்தை வஸ் பண்ணிட்டு டெய்லி காதால வந்து ஓங்கார மந்திர ஜபனம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற விதி எல்லாம் அதெல்லாம் பரம அம்சங்கள்லாம் வரக்கூடிய விதி. இவருக்கு எந்த ஒரு விதியும் கிடையாது. அது மட்டும் இல்ல, க்ஷௌர அபியங்க ஸ்நான ஊர்துவ புன்றாதிகம் விஹாய, இந்த வேலைக்கு சவரம் பண்றது இல்லையா, பௌர்ணமிக்கு பௌர்ணமி தான் சவரம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நியமங்கள்லாம் அதெல்லாம் பரமஹம்சர்கள் அதெல்லாம் ஒரு மடத்துக்கு அதிகாரியா இருக்கும் பொழுது ஊர் ஜனங்களை உத்தேசித்து லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களோட விவகாரம் பண்ணும் பொழுது ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ்ன்றது தனி. அதெல்லாம் இந்த அவதூதர் சுவாமிகளுக்கு நாட் அட் ஆல் அப்ளிகபிள். ஷௌர அபியங்கம் இல்லையா, விசேஷமான தினங்கள் இருந்ததுன்னா இப்படி குளிக்கணும், 3 தடவை திரிஸ்ரவண ஸ்நானம் பண்ணணும், தலையில எண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நியமங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் அவளுக்கு உண்டு, ஜாதிபதிகளுக்கு பரமஹம்சா இருக்கு. இவர்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஷௌர அபியங்க ஸ்நான ஊர்துவ புண்டராதிகம், மேல அப்படி வச்சுக்கிறது இப்படி தடவிக்கிறது விபூதி, இந்த கட்டுப்பாடே கிடையாது. அவளுடைய நெத்தியெல்லாம் எப்பொழுதும் சதா சர்வகாலமும் பகவான் இருக்கக்கூடிய இடம் இல்லையா. சாட்சாத் பரமேஸ்வரன சிவன் இருக்கக்கூடிய தலைவர அது என்ன விபூதியை போட்டு அடையாளம் காமிக்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி விபூதி போறதுக்கு முன்னாடி சிவன் இல்லையா அந்த இடத்துல, என்ன சார் இது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இப்படி ஊர்துவ புன்றாதிகம் விஹாய, இதெல்லாத்தையும் இந்த புன்றங்களை எல்லாம் தள்ளி விட்டு வைதிகல அலௌகிகம் அப்படி உபசம்ஹிருத்திய, வைதிகமாக பேசுறது அது ஒரு டேஞ்சரஸ். லௌகிகமா பேசுறது எவ்வளவு டேஞ்சரஸோ அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் உபனிஷத்து வேதம் பக்தி
இத பேசிட்டு இருக்கிறது இல்லையா, இது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லையா. லோகத்துல தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த 3 வாசனையும் மனுஷனை கழுத்து விடும். எப்ப பார்த்தாலும் அதுலயே சிந்தனை வந்துட்டு இருக்கும். அதையும் விட்டுட்டாரு. வைதிக லௌகிகம் அப்படி உபசம்ஹத்திய சர்வத்திர புண்ணியா புண்ணிய விவர்ஜிதா. எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் அவருக்கு புண்ணியம் பாவம் இது ரெண்ட பத்தி கவலையே கிடையாது. இத பண்ணா புண்ணியம், இத பண்ணலனாக்க பாவம் இல்லையா. அதெல்லாம் புண்ணியம் பாவம் இதுக்கெல்லாம் இந்த லெவலுக்கெல்லாம் தாண்டினவர் அவர். ஞான அஜானம் அப்படி விகாய, இது ஞானம் இது அஜானம் இல்லையா. இப்படி பண்றது அஜானிகள் தான் சார் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அஜானி என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் அஜானி தாயா. ஆனா ஞானின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஞானியும் அஜானி தான். ஞானம் என்ன அஜானம் எல்லாம் ஒண்ணுதான் போங்க அப்படின்னு ஞான அஜானம் அப்படி விகாய. அதுக்கப்புறம் அவருக்கு சீதம் உஷ்ணம் இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் இருக்க இது ஒரு மனுஷன்ல வந்துடும் இல்லையா. அதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு. ஐயோ குளிரா இருக்கே, வெயிலா இருக்கே, நல்லதா இருக்கே, கெட்டதா இருக்கே அப்படின்றதெல்லாம் இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட். எப்ப பார்த்தாலும் வெற்றி தோல்வி, கருப்பு வெள்ளை, ஏழை பணக்காரம், சீதம் உஷ்ணம், ஃபேவரபிள் அன்பேவரபிள், இதெல்லாம் மனிதர்கள் இல்லையா. அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான ஒரு எண்ணங்கள். இதெல்லாம் தாண்டின நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். அவர்களுக்கு சீதம் இல்லையா, கோல்டு, உஷ்ணம் ஹீட்டு, சுகம் இல்லையா, அனுகூலமா ஹாப்பியா இருக்கிறது, துக்கம் அன்ஹாப்பியா இருக்கிறது, இதெல்லாம் மானம் இல்லையா. ஐயோ என்ன எல்லாரும் பிரைஸ் பண்ணணுமே அப்படின்னு மானத்தை இல்லையா, எனக்கு நல்லா பகுமானம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. யாராவது திட்டினாலும் அவருக்கு அவமானமும் இல்லை. மானா அபமான வர்ஜிதா எல்லாம் 12வது சாப்டர்ல போய் பாத்துக்கணும். அத்வேஷ்டா சர்வபூதானாம்ல இதெல்லாம் சொல்லியிருக்காரு. மானம் அபமானம் அவமானம் நிர்ஜித்ய இதெல்லாம் ஜெயிச்சுட்டார் சார். நிச்சயன இல்லையா ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சு தேகாதி வாசனாத்ரய பூர்வகம். தேகாதி வாசனா, தேக வாசனா, லோக வாசனா, சாஸ்திர வாசனா ஒரு பெரிய பிரச்சனை. இதுல வாசிஷ்டத்துல ஒரு கதை. நாரதர் என்ன பண்ணிட்டு இருக்காராம், இவ புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு கட்ட வண்டியில ஏத்தி எல்லா புஸ்தகத்தையும் வச்சுன்னு போனோடனே அவரை பார்த்து சனத்குமார் கிண்டல் பண்ணாராம். என்னப்பா இன்னும் இந்த சாஸ்திரத்தை கட்டின்னு அழுதுன்னு இருக்கு அவங்க மைண்ட்ல. அந்த உபனிஷத்து இந்த உபனிஷத்து அங்க இப்படி சொல்லியிருக்கு அங்க இப்படி சொல்லியிருக்குன்னு. இதெல்லாம் லௌகிக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்த வழி. நீ அதுலயே உட்கார்ந்துன்னு வந்தேன்னாக்கா அது ஒரு வாசனையா போய் உன்னுடைய மைண்ட்ல தங்கிடும். அதுல இருந்து வெளியில வா. முதல்ல இந்த சாஸ்திர வாசனை இருக்க, தேக வாசனை நானே பாடி, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அது சொன்னேன் உங்களுக்கு. லோக வாசனா நீங்க ஐயோ நான் யாகம் பண்ணாம போயிட்டேன்னு, நான் இங்க பண்ணியிருந்தேன்னாக்கா நான் மேல சொர்க்கத்துக்கு போயிருப்பேன்னு, அது வித்யுல் லோகத்துக்கு போயிருப்பேன்னு, வித்யுல் லோகத்துக்கு போயிருப்பேனே, அங்க லோகத்துக்கு போயிருப்பேனே, இந்த லோகத்துக்கு போயிருப்பேனே அப்படின்ற சொல்லக்கூடியதான லோக வாசனை இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சேன். இதுதான் வேதாந்தத்துக்கு வந்து இப்படி ஒவ்வொன்னா தப்பிச்சுட்டு வந்து எங்க மாட்டின்ட்டேன். எப்ப பார்த்தாலும் இங்க உபனிஷத்து இப்படி சொல்றது அப்படி சொல்றதுன்னு இந்த சாஸ்திர வாசனை. இதுல இருந்தும் உபசம்பிருத்திய, இதுல இருந்தும் வெளியில வரணும் நீங்க இல்லையா. எப்படி அந்த சிலந்தியானது தன்னை விடுவித்துக் கொள்கிறதோ அப்படி இந்த தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனைன்ற இந்த வாசனாத்திரய பூர்வகம் இருந்து இதுல இருந்து வெளியில வந்து நிந்தா அனிந்தா இல்லையா, யாராவது திட்டினாலும் கவலை இல்லை இல்லையா, பிரைஸ் பண்ணாலும் கவலை இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அவர் அவர் சொல்றாரு சார், அவரு என்னமோ அவருக்கு சந்தோஷமா கேட்டு போறாரு. என்ன அவருக்கு ஒரு சந்தோஷமா திட்டிட்டு போறாரு. நல்லது தானே சார், கல் எடுத்து அடிக்கிறாங்க, ஓகே நான் போயிடுறேன், நல்லா அடிக்க, நல்லா ஐயோ ரத்தம் வருத, கல் எடுத்து அடிக்கிறாங்க, ஓகே அப்படின்ட்டாரு, அவ்வளவுதான். அதனால திருப்பி அடிக்கிறது, கோவப்படுறது அவருக்கு மேல எல்லாம் கிடையாது. என்னமோ அவங்களுக்கு ஜாலியா சார், என்னை பார்த்தா அடிக்கணும் போல தோண்டிது, அவங்க பிளஸட் அப்படின்னு நினைச்சிட்டு நிந்தையோ அனிந்தையோ கர்வம், கர்வம்ன்றது நான் எனக்கூடிய எண்ணமே அவருக்கு கிடையாது. நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு அவதூதன் அப்படின்ற எண்ணம் இருந்தா தானே அவருக்கு எல்லாரும் மதிப்பு கொடுத்தா அவருக்கு தெரியும். யார் அவருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் தெரியல, யார் கல் அடிச்சாலும் தெரியல அவருக்கு. ஏன் அவருக்கு ஈகோவே இல்லை. சரி, மத்சரம் இருக்கா, மத் சமானஹா அந்நிய அபிவிருத்தி இல்லையா, அதை பார்த்து நமக்கு
அசகிஷ்ணுத்துவம், இதுக்கு பேர் மத்சரம்னு பேர். இன்னொருத்தர் முன்னுக்கு வர்றதை பொறுக்கக்கூடியதான மனோபாவம் இல்லை, அப்படி இருக்கக்கூடிய பேர் மாத்சரியம்னு பேர். இருக்கு மத்சரம் அப்படின்னு பேரு. பொறாமை இல்லையா, அந்த மத்சரமும் அவருக்கு இல்ல. தம்பம் இல்ல, எனக்கு ஆட்கட்டு இருக்கு, எனக்கு பெரிய மட்டம் இருக்கு, எனக்கு முன்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் பேசினா என்ன கேட்கறதுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்கிட்ட ஒரு 10,000 பேர் இருக்காங்க, 20 லட்சம் பேர் என்ன ஃபாலோ பண்றவர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் நாங்க இந்த மட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க. எதுவும் அவர்களுக்கு கிடையாது. ஆள்கட்டு பணக்கட்டு எதுவும் தம்பமே கிடையாது, தர்ப்பமும் கிடையாது, கர்வமும் கிடையாது. என்ன தம்ப தர்ப்ப இச்சா துவேஷம் எதிலையும் ஆசை கிடையாது. யாரையும் துவேஷம் பண்ணது, ஆசை இல்லாமல் வெறுக்கிறதுன்றதும் கிடையாது. அப்புறம் காம குரோத லோப மோக இல்லையா, இரண்டாவது பொருள்னு ஒண்ணு இருந்தாதானே காமம் வரும், அது கிடைக்கலன்னா தானே குரோதம் வரும், குரோதம் இல்லைன்றதுனால தானே இல்ல குரோதம் வந்ததுனாலதானே லோபம். எதனால அந்த லோபம் வந்தது? லோபத்தினால வந்தது, பேராசையினால வந்தது. பேராசை ஏன் வந்தது? மோகத்தினால வந்தது. ஏன் மோகம் வந்தது? எது ரைட்டு எது ராங்குன்னு தெரியல, அதனால மோகம் வந்தது. அதனால என்ன பஞ்ச சந்தோஷம் துக்கம் இதெல்லாம், ஹர்ஷம் ஆமர்ஷம் இல்லையா, அமர்ஷம். அப்புறம் அசூய, எதுக்குன்னு தெரியல, அவருக்கு என்ன பிடிக்கல சார், என்னமோ அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சார், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இறைவனுடைய கிரியேஷன்ல அப்படி எல்லாம் இருப்பாள் இல்லையா, நம்ம எவ்வளவு சீரியஸா சொல்றோம், என்னமா அவரை கண்டால பிடிக்காது சார் அப்படின்னு. ரொம்ப தப்பு, அதெல்லாம் சொல்லக்கூடாது, இல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதுக்கு பேர் என்ன? அசூய. எதுக்குன்னு தெரியாம அசூயப்படுறது. என்ன உங்களை என்ன பண்ணாரு அவர் பாட்டுக்கு பண்ணுங்க, நம்ம அசூயப்படுறோம் இல்லையா. அந்த இனம் இல்லாத இருக்கக்கூடியது அசூய. ஆத்ம சம்ரக்ஷணாதிகம் தத்வா, செல்பிஷ் இல்லையா. ஆத்ம சம்ரக்ஷணாதிகம், தனக்கு என்று எதையும் அடுத்த வேலை சாப்பாட்டி கூட தண்ணி கூட ராத்திரி குடிச்சிக்கலாமே, யூஸ் ஆகும், கொடுத்தானா கொடுங்க, நான் வேணா வச்சுட்டு போற வழியில எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சேன்னா அவது சுவாமிகள் இல்லை இல்லையா. அதையும் ஆத்ம சம்ரக்ஷணத்துக்கு அதையும் வைத்துக் கொள்ளுகிற தத்வா, இது எல்லாத்தையும் பொசுக்கி தள்ளிட்ட வரவர் இல்லையா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, காமம் குரோதம் லோபம் மோகம் முதம் மாசன்னு நமக்கே இங்கே அவருக்கு இருக்குமா இல்ல, இதெல்லாம் பொசுக்கி தள்ளிட்டார். திரும்பி கூட அவருக்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை, அப்படி புரிந்து கொள்ள. நல்லா தத்த கடலே ஆயிட்டு, திருப்பி அது ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அவர் ஸ்வபுகு குணபாகாம் இவ பஷ்யன், தன்னுடைய பாடியையே அவர் பிரேதமாகத்தான் பார்க்கிறார். ஸ்மசான அர்க்கத்துக்குத்தான் இதுவோ அந்த தகன யோக்கியம் தானே இந்த வாடி தேகம் அப்படின்னு தன்னுடைய உடம்பையே அவர் பிரேதமாக பார்த்து கொண்டு, அப்பிரயத்தனேன அநியமேன, ஒரு எஃபர்ட்டும் இல்லாம எந்த ஒரு நேமும் இல்லாம, லாப அலாபௌ சமௌ, லாபமோ அலாபமோ ரெண்டுத்தையும் சமமாக பாவித்து, கோவிருத்தியா பிராணசந்தாரணம் குர்வன். கோவிருத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மாடு இருக்க, அந்த மாடு எல்லாம் என்ன பண்ணும், போய் சாப்பிட்டு வாயில வச்சுட்டு அதுக்கு மேல மேல போட்டுக்கணும்ன்ற ஆசையே இருக்கு. அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சோம்பேறித்தனமா அப்படி போய் உட்கார்ந்துட்டு அப்படியே அசை போட்டுட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா. ஏதோ கிடைச்சது அதே மாதிரிதான் இவா, ஏதோ கிடைச்சது சாப்பிட்டு அது போதும், என்ன இப்போ இதுக்கப்புறம் அப்படின்னு போய் கோவிருத்தியா பிராணசந்தாரணம் கொண்டுவான். அதோ பிராணசந்தாரணத்துக்கு ஏதோ கிடைச்சது இன்னைக்கு, அது போதும், அதை அசைஞ்சு போட்டு அதை நினைச்சு அப்படியே விட்டுட்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் கோவிருத்தி அப்படின்னு பேரு. மாடு மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். குர்வன்னு எது பிராப்தம் தேனைவ நிர்லோலுபகா, எது கிடைச்சதோ எது பிராப்தம் தேனைவ, அது போதும் எனக்கூடிய கண்டென்ட்மெண்ட் இல்லையா, கண்டென்ட்மெண்ட். அது இல்லாம நிர்லோலுபம், ஐயோ இன்னும் கொஞ்சம் அங்க இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்குமோ, நெத்திக்கே இங்க வந்திருக்கலாமோ அப்படின்ற அந்த மனசு அலைபாடுன்றது மனிதர்களுக்கு, அவதூதர்கள் அவளுக்கு லோலுப்பா அப்படி ஆட்டம் காண்றது இல்லையா. கரெக்டா பண்ணிருக்கலாம் சார், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் ஐ ஷுட் டாக் பெட்டர் இன் தட் கான்ஃபரன்ஸ் இப்படின்றதெல்லாம் நினைக்க இல்லையா. ஒன்னும் கிடையாது அவருக்கு. நிர்லோலுபஹா சர்வ வித்யா பாண்டித்ய பிரபஞ்சம் பஸ்மீகிருத்ய,
அவருக்கு இந்த படிப்பு இருக்க, அது பாண்டித்யம், ஸ்காலர்ஷிப், இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் அப்படின்ற இந்த நிலைகள் பிரபஞ்சம் இருக்குல்ல, இந்த ஃபீல்டு இருக்குல்ல, அதை முழுக்க அவர் எரிச்சுட்டார், பஸ்மீகிருதம் பண்ணிவிட்டார். இதெல்லாம் என்ன நாலேஜ், இதெல்லாம் என்ன ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் தாண்டின ஸ்வரூபம் அல்லவா ஆத்மஸ்வரூபம். இது என்ன ஞானத்தினால வரக்கூடிய ஸ்வரூபமா, ஞானத்தினால ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ்ல இருந்து வருது. அது வேதாந்தம் படிக்கும் போது ஆத்ம ஞானம் இதெல்லாம் விட வேறானதுன்னு சொல்லுவதற்காக. அது வந்த பிறகுதானே தெரியுது இப்படி ஒரு நாலேஜே இல்லையே, நம்ம இதுல இருந்து அதை பிரிச்சு வேற காமிச்சோமே அப்படின்னு எல்லாம் நினைப்பு வருது. இப்படி பஸ்மீகிருத்திய எத்திர வேதாகா வேதாகா பவந்தி, வேதங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாசனையும் போக வேண்டும். இது இப்படி பஸ்மீகிருத்திய ஸ்வரூபம் கோபயித்வா, தன்னுடைய ஸ்வரூபத்தை காப்பாற்றிட்டு, ஜேஷ்டா ஜேஷ்டத்வ அபலாபகா இல்லையா, இந்த கிளாஸ் இதெல்லாம் கிரெடிட், இதெல்லாத்தையும் இவர் பெரியவர் இவர் சின்னவர் அப்படின்னு நினைக்கக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த கிரெடிட் எல்லாம் பேசாமல் இருப்பது இல்லையா. அபலாபகா அபலாபகா சர்வோத்கிருஷ்டத்துவ சர்வாத்மகத்துவ அத்வைத்தம் கல்பயித்வா, எல்லாத்தை விட உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய சர்வாத்மகத்துவ, எல்லாம் நானே, சர்வாத்மா சர்வம் யதயமாத்மா, எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து அப்படின்னு சர்வாத்ம பாவமாக இருக்கக்கூடிய இரண்டற்றதான ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரகிதமாக அத்வைதமாக இருக்கக்கூடிய இல்லையா, சர்வ உத்கிருஷ்ட சர்வாத்மக அத்வைதம் கல்பயித்வா மத்தஹா வதிரிக்தஹ கஸ்சின்னான்யஹ அஸ்தி, இப்படி தெரிந்து கொண்டு மத்தஹா வதிரிக்தஹ, என்னை விட வேறானது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே அப்படின்னு இந்த பாவனையோட தேவ குஹ்யாதி தனம் ஆத்மனி உபசம்ஹிருத்ய, இந்த தேவர்கள் அவருடைய ரகசியங்கள் மந்திரங்கள் எல்லாம் போச்சு இல்லையா இல்லையா. இப்படிப்பட்ட செல்வங்கள்லாம் இருந்தது, எல்லாம் இந்த ஆத்மால கரைஞ்சு போச்சு. வேதாந்தம் வந்த உடனே அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான செல்வங்கள், இதை தெரிஞ்சுக்கிண்டு அந்த தெரிஞ்சுக்கிண்டு அந்த இந்த மந்திரத்தை உபாசனை பண்ணிட்டு இந்த ஒரு மந்திரத்துக்கு அங்க கத்துண்டு இங்க போயிட்டு இந்த படிக்கிறதுக்கு அங்க போய் இதை படிக்கிறதுக்கு அங்க போய் இப்படி 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 அநேகமான நாலேஜ் கலோரா இருந்தது. எல்லா தனமும் இப்போ ஆத்மனி, தன்னிடத்துல ஆத்மா ஞானம் வந்த உடனே எல்லாம் அப்படியே அடங்கி போச்சு. இப்படிப்பட்ட இவர்கள் சுகேஷு விகதஸ்பிருகா துக்கேஷு அனுத்விக்னமனாக அப்படின்னு 2வது சாப்டர்ல சொன்னார் இல்லையா. இப்படி அதை பத்தி பேச போறார். இதோட எடுத்தோம் இல்லையா, போயிட்டே இருக்குது, இது ஃபுல்லா முடிக்கிறதுக்கும் இல்ல. அதனால அடுத்த கிளாஸ்ல இதை முடிச்சிடலாம். ஆனா துக்கேன ந உத்விக்னஹா சுகேன அனுமோதகா ராகே நிஸ்பிருகா அப்படின்லாம் சொல்ல போறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்களா, இதெல்லாம் அவதூதர்கிட்ட கிடையாதுன்னு 2வது சாப்டர்ல பகவத்கீதையில சொன்னது இல்லையா, 13வது சாப்டர்ல ஞானத்துல சொன்னது, 12வது சாப்டர்ல குணாதீதனுக்கு சொன்னது, எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு அழகா இந்த அவதூத உபநிஷத்துல இருக்கிறதெல்லாம் அங்க பகவான் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார் அப்படின்ற ஒரு விசேஷமான அறிவு இருக்கு. இத அடுத்த திங்கட்கிழமை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்